ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு வெளில போவோம், ஸ்டார்டிங்லயோ இல்ல நைட்லயோ ஃபுல்லா மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்கின் கேரை முடிச்சுட்டு படுத்தாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். பட் இப்போ ஊர்பட்ட ஸ்கின் கேர் வந்து 500 ரூபாய்க்கு கீழே ஒரு சூப்பர் அஃபோர்டபிளான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்கின் கேர் கொண்டு வந்து எல்லாமே நான் இருக்கிறத டேக் பண்றேன். சிம்பிளோட இந்த ரெஃப்ரெஷிங் ஃபேஸ் வாஷ், ஜெல் கிளென்சர், ஃபேஸ்ல இருக்கிற நேச்சுரல் ஆயில ஸ்ட்ரிப் டவுன் பண்ணாம சூப்பரா ஜென்டலா கிளென்ஸ் பண்ணும். நீங்க டபுள் கிளென்சர் இல்ல நார்மலா ஒரு வாட்டி கிளென்ஸ் பண்றீங்களோ டே அண்ட் நைட்டுக்கு அப்ரோப்ரியேட்டா எல்லா ஸ்கின்னுக்குமே நல்லா இருக்கும். நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இதை மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. எப்பவுமே வாஷ் பண்ணும்போது இது படுறது, அதனால கண்டுக்காதீங்க. மார்னிங் டைமா இருந்தா கண்டிப்பா டெர்மாகோட ஹைலரானிக் சன்ஸ்கிரீன் அக்வா ஜெல் மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணிட்டு இது நான் மார்னிங் டைம் யூஸ் பண்ணிப்பேன். இப்ப நைட் நான் பண்றேன்றதுனால ஈவினிங் டைம் ஜாஸ்தின்றதுனால டெர்மாகோட இந்த ஸ்னெயில் பெப்டைட் அண்ட் ஐ ரிப்பேர் கிரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே இப்படி வச்சு அழகா சர்க்குலேட்டிவ் மோஷன்ல ஒரே ஒரு குட்டி மசாஜ் இது அப்சர்வ் வர வரைக்கும். என்ன மாதிரி ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின் இருந்தா கண்டிப்பா பான்ஸோட இந்த ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் கொஞ்சோண்டு இருக்கு, ஓகேவா? அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவ்வளவும் காலி பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கின்னுக்கு. அதே மாதிரி போட்டதே தெரியாது. மார்னிங் நைட் நீங்க எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷனை குறைக்கிற ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேருக்கு தேவையான ஒரு லிப் பாம். இது வந்து விஸ்கேர்ல இருந்து ஒரு நான் டிண்டட் லிப் பாம் நான் நைட் போட்டுப்பேன். டிண்டட் வேரியேஷன் வந்து மார்னிங்ல போடுவேன். இப்போ ஓரளவு எனக்கு வந்து ஸ்கின்னும் நல்லா ரெஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. நானும் போய் தலையை பின்னிட்டு தூங்க போறேன். நீங்க தூங்குங்க.